السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعودوا نعمة الله لا تحصوها صدق الله العلي العظيم. இதன் பயன் சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோர்களின் மகிமை. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருள்களை நம்மளால் எண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா அத்தனை அருள்களை நமக்கு கொடுத்துள்ளார். அதை போன்ற அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்த அருள்களில் ஒன்று பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களின் மகத்துவத்தையும் உன்னத தன்மையையும் கூறுவதற்கு இந்த பயான். பெற்றோர்கள் நமக்காக அதிகமாக உழைத்து இருக்கிறார்கள். அவர்களுக்காக அல்லாமல் நமக்காகவே அவர்களின் வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் மெழுகுபத்தியை போன்று அவர்களின் வாழ்க்கையில் குறுகி தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒளி வீசுகிறார்கள். பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். பெற்றோர் நம் சிறுவயதில் இருக்கும்போது நாம் செய்த அசுத்தங்களையும் இன்னல்களையும் நாம் செய்த அனைத்து குறும்புகளையும் பொறுத்து கொண்டார்கள். அவர்கள் முதுமையை அடையும் போது நம்மும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்களை ஒரு மரியாதையே இல்லாம தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம பெற்றோர்களை மரியாதையா நடத்தணும். எவர் பெற்றோரின் மூலம் சொர்க்கத்தை அடையலையோ அவரின் மூக்கு மண்ணை கவட்டும், அவருடைய வாழ்க்கை நாசம் அடையட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மளுடைய நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்தின் மூலியமாக வெளிப்படும் அப்படின்னு நிறைய ஹதீஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்பயுமே நம்ம அல்லாஹ் எப்பயுமே என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹுக்கு அடுத்து பெற்றோர்களை தான் எந்த ஒரு ஆயத்திலையுமே சொல்லியிருப்பான். நம்ம பெற்றோர்களை தான் ரொம்ப பேணி பாதுகாக்கணும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த லைஃப் அப்படின்னு வரப்ப அதில் பெற்றோர்கள் அல்லாஹை நம்ம வணங்குறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு பெற்றோர்கள் தான் வரணும். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக, உன்னுடைய மீளுதல் என்னிடமே இருக்கிறது அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு தாய் அவங்க கருவறையில 9 மாசம் குழந்தைய வயிற்றுல சுமக்கும் போது அவங்களோட முன்னாடி பழக்க வழக்கங்களை அவங்களால திரும்ப செய்யவே முடியாது. அவங்க குழந்தைகளுக்காக நிமிந்து கூட படுக்க முடியாது. எப்படி அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி படுக்கணுமோ அந்த மாதிரி தான் படுக்க முடியும். அவங்க விரும்பினதை சாப்பிட முடியாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களோட இன்வெஸ்ட் விட்டுட்டு அந்த குழந்தைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தன்னோட பணத்தை கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தைக்காக போய் சிகிச்சை செஞ்சு எல்லா ஸ்கேனு எல்லாமே எடுத்து அந்த குழந்தைகளுக்காகவே அந்த 10 மாசத்தையும் செலவழிச்சாங்க. அதோட அவங்களோட கடமைலாம் முடியல. அதுக்கப்புறமும் பால் ஊட்டுறதுலேருந்து கடைசி அவங்க 40 வயசு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்கள பெற்றோர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களை எப்படி உங்களுக்கு சீ அப்படின்னு சொல்ல வருது? அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்கள் பெற்றோர்கள் முதுமையை அடைந்ததற்கு பிறகு அவர்களை பார்த்து சீ என்று கூட கூறக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனால் இப்போ முக்கால்வாசி பேர் நிறைய பேர் பெற்றோர் எது சொன்னாலும், நானும் கூட தான் எல்லாருமே பெற்றோர் ஏதாவது வேலை சொன்னாங்க அப்படின்னா போ அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிதான் சொல்றோமே தவிர யாரும் சரிம்மா செய்யறேன் அப்படின்லாம் யாருமே சொல்றது கிடையாது. இன்னொரு ஆயத்தில் என்ன அப்படின்னா, ஒரு ஆயத்தில் இப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெற்றோர்களை சொல்றதை கேட்கறது கிடையாது. பெற்றோர் சொல்றதுக்கு எதிர்மாறாக தான் நடந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க முதுமையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்கறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ற யாருக்குமே அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம் தான் நல்லா சொல்லிட்டோம். அல்லாஹ்வை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க நினைச்சனால தான் இந்த சமுதாயத்தில் இருக்கணுமே தவிர அவங்க இல்லை நடக்கலை அப்படின்னா நம்ம இஸ்லாம் என்ற சமுதாயம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க சொல்லிக் கொடுத்த அவங்க மதர்சாலை சேர்த்து சொல்லிக் கொடுத்த அவங்களால தான் நம்ம மதர்சாலையை சேர்ந்தோம். அல்லாஹ் நினைச்சனால நம்ம அவங்க மூலியமா மதர்சாலை சேர்ந்துருக்கோம். அது மூலியமா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பெற்றோர்களையும் நம்ம கண்ணியமா பாதுகாக்கணும். அவங்க கடைசி மூச்சு வர அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா நேரத்துலையும் அவங்கள பேணி பாதுகாக்கணும். அதுதான் நம்மளோட தலையாய கடமையும். அதுதான் எப்பயுமே பெற்றோர்களை மன கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணக்கூடாது. ஒரு தாய் அவங்க கருவறையில் சுமந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தை
பால் குடிக்கிறத மறக்கடிக்கிற வரைக்கும் அவங்க 30 மாதம் அந்த ஒரு விஷயத்துக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைய வளர்க்குறது, மதரசால சேர்க்கறது, அந்த மதரசாக்குனால போக மாட்டேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு தொழுக வைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க நினைக்கல அப்படின்னா நம்ம ஒரு வேலை தொழுதுருப்போமா? 5 நேரம் இப்போ நிறையா பேர் தொழுகிறோம். அவங்க நினச்சி அவங்க அடிக்கலை, அவங்க சொல்லலை அப்படின்னா யாருமே தொழுதுருக்க மாட்டோம். இப்போ நிறையா பேர் என்ன பயனா அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் நிறையா பேர் இப்போ தொழுதுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வை நினச்சி தான் நம்ம தொழுகணும். எப்பயுமே நம்ம தாய் தந்தையை பேணி பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள மரியாதையாக செலுத்துறதுக்கும் எல்லா விஷயத்துலேயும் அவங்கள மன கஷ்டப்படுத்தாமல் அவங்கள நிம்மதியாக இருக்க வைக்கிறதுக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.